தமிழ்நாட்டுல பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரஞ்சன்குடி காடு, அதாவது ரஞ்சன் கோட்டைன்னு சொல்லுவாங்க. வாலிகண்டாபுரத்துக்கு பக்கத்துல இருக்கு. இந்த கோட்டையை சுத்தி வாய்க்காலாம் நோண்டி வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல நீரும் நிரப்பியிருப்பாங்க. இந்த நீர்ல முதலைகள் இருக்குமா. இந்த முதலைகள்னாலேயே இந்த கோட்டைக்கு யாரும் போக முடியாது. உள்ள நுழைஞ்ச உடனே நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கேட்டு பார்ப்போம். அந்த கேட்டுக்கு அப்புறம் திருப்பி லெஃப்ட் டர்ன் பண்றோம். லெஃப்ட் டர்ன் பண்ணா 2 கேட் இருக்கு. அதுல சின்ன கேட் ஒண்ணு, அடுத்தது பெரிய கேட்டு. இந்த பெரிய கேட்டுடைய கதவுகள் இப்ப காணும். ஆனா அப்போதைக்கு கதவு பிரம்மாண்டமா இருந்திருக்கும். சரிங்க, இப்ப நம்ம உள்ள வந்துட்டோம். உள்ள வந்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிரவுண்டுங்க. பூங்கா அருமையா இருக்கும். புல்வெளிகள்லாம் சமமா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பூச்செடிகள்லாம் இருக்கு, மரங்கள் இருக்கு, நீங்க உட்கார்றதுக்கு சௌரியமான இடங்கள் இருக்கு. நீங்க ஃபேமிலியோட வந்தீங்கன்னா இந்த இடத்துல பொழுதுபோக்கலாம். இன்னும் சாப்பாடோ சமைச்சு ஏதோ ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்தாலும் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கோட்டைக்கு நுழைவாயிலுக்கு எந்த கட்டணமும் கிடையாது. இன்ன வரையும் ஃப்ரீயா தான் இருக்கு. இந்த கோட்டையை சுத்தி இருக்க ஊர்களுடைய இடங்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு புறம் இந்த கிராமம் தெரியும், இன்னொரு புறம் இயற்கை காட்சியா இருக்கும். இந்த பகுதி விவசாய பகுதி அப்படிங்கிறதுனால பார்ப்பதற்கு ரொம்ப சூப்பரா ரம்மியமான காட்சிகள்லாம் இருக்குங்க. மேல போய் பாத்தீங்கன்னா சுத்தி பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கும். வெயில் இல்லாத காலத்துல போனீங்கன்னா கோட்டையை நீங்க ரசிச்சு பார்க்கலாங்க. வெயில் காலத்துல போனீங்கன்னா இந்த கோட்டையே ஃபுல்லும் கல்லால உருவானதுனால வெயில் தாக்கம் இந்த கோட்டைக்குள்ளேயும் இருக்கும். நம்மளுக்கும் அது ரொம்ப ஒரு அசௌகரியமான ஒரு சூழலை உருவாக்கும். அடுத்ததா கோட்டைக்கு நம்ம போறோம். கோட்டைக்கு போகிறதுக்கு முன்னால இந்த படிக்கட்டுகளை பார்த்தீங்கன்னாலே தெரியும், எல்லாமே கற்களால் உருவானது. இந்த கோட்டை ஒரு மிக பிரம்மாண்டமான பாறையில தான் கோட்டையை கட்டியிருக்காங்க. இந்த கோட்டையில பல கற்களை கொண்டு அடுக்கி கோட்டை கட்டமைப்பு உருவாக்கியிருக்காங்க. படிக்கட்டுகள்லாம் ஏறி போறதுக்கு ஏதுவா நல்லதா தான் இருக்கு. இந்த கோட்டையில நீங்க மதில் சுவரை பார்த்தாலே 3 அடுக்குகளா இருக்கும். மேலிருந்து பார்க்கும்போது அரைக்கோள் வடிவத்தில் இருக்கவங்க ஒரு செமி சர்க்கிள், ஹாஃப் சர்க்கிள் போல இருக்கும். இந்த கோட்டையை சுத்தி இருக்க அகலிக்கு சுத்தி இருக்கக்கூடிய பகுதியிலேருந்து நீரோடை மூலியமா நீராக நிரப்பப்படுது. நண்பர்களே, உங்களுடைய ஆதரவு அவசியம் வேணும். அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப நம்ம படிக்கட்டுல ஏறி வரோம்ல, இந்த கோட்டையுடைய முதல் தளத்துல வழிபாடு மண்டபம் இருக்குங்க. இந்த மண்டபத்துல இருக்க தூண்ல சிவபெருமான் இருக்காரு. பசுவை வணங்குற போல சிவபெருமான் காட்சி அளிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இங்க பல்வேறு சிற்பங்கள் சிறு சிறு சிற்பங்களா உள்ளது. இப்ப நீங்க மேல பாக்குறீங்கல்ல, இந்த இடத்துல இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்துவதற்கு பள்ளிவாசல் இங்க வச்சிருக்காங்க. 2 மதத்தினர், இந்து மதத்தினருக்கும் இஸ்லாமிய மதத்தினருக்கும் 2 பேருக்கும் இங்க தொடர்புடைய விஷயங்கள் நிறைய இந்த கோட்டையில இருக்குங்க. நீங்க சுத்தி பார்க்கும்போது இதை நீங்க உணர்வீங்க. நண்பர்களே, இந்த கோட்டையில ஒரு ஒரு சென்சிட்டிவான விஷயம் இருக்குங்க. இங்க தண்டனை கிணறு அப்படின்னு ஒரு கிணறு வச்சிருக்காங்க. அந்த கிணத்துல யாரெல்லாம் குற்றம் பண்ணாங்களோ, ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அவங்கள அந்த தண்டனை கிணறு உள்ள அனுப்பிடுவாங்க. அனுப்பிட்டு அவங்க சாகர வரையும் அந்த கிணத்துலதான் இருந்தும் செத்ததுக்கு அப்புறம் தான் உடம்பு எடுப்பாங்க. அது போல கொடூரமான விஷயங்கள் இந்த கோட்டையில நடந்திருக்கு. அந்த கிணறு என்ன இருக்கு, நீங்க போனீங்கன்னா பார்க்கலாம். இந்த தண்டனை கிணறுங்கிறத உண்மைங்கிறத வரலாற்று ஆய்வாளர்களும் இதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த கோட்டையில தற்காப்பு வழியும் இருக்குங்க. அதாவது ஏதாவது எமர்ஜென்சினா சுரங்கப்பாதை வழியா நம்ம வெளியில போயிடலாம். அந்த கோட்டையில இருந்து அந்த சுரங்கப்பாதையில பூந்து வெளியில தப்பிச்சு போயிடலாம். அதுலயும் குறிப்பா என்ன சொல்லணும்னா, இங்க தொடங்குற சுரங்கம் நகரத்துல இருக்கக்கூடிய எல்லை பகுதிக்கு கொண்டு போய் நம்மளை சேர்க்குமா. ஆனா இப்போதைக்கு இந்த சுரங்கப்பாதையெல்லாம் மூடி வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, இங்க கொடிமேடை இருக்கு, பீரங்கி மேடை இருக்கு, வெடிமருந்து கிடங்கு, இது போல இந்த கோட்டையில பல விஷயங்கள் அடங்கி இருக்கு. தென்புறத்துல பாத்தீங்கன்னா வட்ட வடிவமான 3 தடயங்கள் இருக்குங்க. நான் ஆரம்பத்துல 4 கிணறு தாங்க சொன்னேன். பட் இந்த கோட்டையில ஒரு குடிநீர் கிணறும் 9 கிணறுகளும், அது இல்லாம 9 கிணறுகளும் இருந்திருக்கு. இதெல்லாம் காலப்போக்கில் பாதி கிணறுகளை மூடிடுச்சான். நண்பர்களே, உங்களுடைய ஆதரவு அவசியம் வேணும். அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் முன்பு சொன்ன போல இந்த கோட்டையுடைய மேல் பகுதியில ஒரு பெரிய ஒரு குளம் ஒன்று அழகா கட்டியிருக்காங்க. இது மழைநீர் சேகரிக்கிறதுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. அரசர்கள் குளிக்கிறதுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கோட்டையை பத்தின கல்வெட்டுகள் வாலிகண்டாபுரத்துல இருக்கக்கூடிய வாலிகண்டேஸ்வரர் அந்த கோவில்ல கல்வெட்டுகள் இன்னும் இருக்கு. இந்த கோட்டையுடைய மேல் பகுதி வந்தீங்கன்னா 3 இடங்கள் இருக்குங்க. அந்த 3 இடங்களும் நம்ம வாட்சிங் டவர்னு சொல்லுவோம்ல, வெளியில நடக்கக்கூடிய விஷயங்களை எதிரிகள் வந்தாலோ இல்ல ஏதோ ஒரு விஷயங்கள் கண்காணிக்கணும்னா இந்த 3 கட்டமைப்பு இருக்கு பாருங்க. இது மேல இருந்து தான் பார்ப்பாங்க. வீரர்கள்லாம்
வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை வாஷ் பண்ணுவாங்க. போர் நடந்தாலும் இங்கே இருந்து பீரங்கி மூலியமாவும் தாக்குதல் நடத்துவாங்க. இந்த கோட்டைய பாண்டிய மன்னன் வம்சாவளியில வந்த தூங்கானை மறைவன் அப்படிங்கிறவரு கட்டினாரு. அதாவது 1600 ஆண்டுகளுக்கு இந்த கோட்டையானது கட்டப்பட்டது. பாண்டிய மன்னன் காலத்தில் கட்டப்பட்டதாக இந்த கோட்டையில் இருக்கக்கூடிய சின்னங்கள் பிரதிபலிக்குது. மீன் சின்னம் வந்து இந்த கோவில்ல மேல பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல பொறிக்கப்பட்டிருக்கு. பாதுகாப்புக்காக அந்த காலத்துல வந்து அகழியும் மதில் சுவர்களும் வைத்து சுமார் ஒரு 57 58 ஏக்கர் அளவுக்கு அமைஞ்சிருக்கு. நண்பர்களே, உங்களுடைய ஆதரவு அவசியம் வேணும். அதனால சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாண்டியர் காலத்துல இந்த கோட்டையை வந்து தூங்கானை மறவன் அப்படின்னு ஒரு அரசர் கட்டிட்டு இருந்தாருங்க. அவர் கட்டிட்டு இருக்கும்போது நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறாரு. இறந்த உடனே அவருடைய உடலை அந்த கோட்டைக்குள்ளதான் இன்னும் அவருடைய சமாதி இருக்கு. இது போல பல இஸ்லாமியர்களுடைய சமாதியும் அங்க இருக்கு. இந்த கோட்டை வந்து பல வரலாறை தாங்கி பிடிச்சிட்டு இருக்குங்க. உள்ள வந்து பல சாமி சிலைகள்லாம் இருந்தது. எல்லாமே வந்து அடிச்சு உடைச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து படையெடுப்பு காலத்துல நடந்தது. நம்ம எல்லாத்துக்கும் போர்களை பத்தி தெரியும். அதாவது உலகத்துல போர் நடக்காத பகுதியிலே இல்ல. இந்தியாவா இருக்கட்டும், தமிழகமா இருக்கட்டும், எல்லா இடங்கள்லயும் ஒரு சண்டை நடந்திருக்கு. போர் நடந்த இடத்துக்கு நம்ம போனா ஒரு ரியல் ஃபீல் கிடைக்கும் பாருங்க. அது போலதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எங்க போக போறோம்னா, இந்த கோட்டை வந்து பல சிறப்பு சுவாரஸ்யங்கள் நிறைந்த கோட்டையா இருக்குங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1700களில் வாலிகண்டா போர் அப்படின்னு ஒரு போர் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கோட்டையில தான் அது நடந்தது. இந்த கோட்டைக்குள்ளார வந்து பல விஷயங்கள் இருக்கு. கோட்டை மேல் பகுதியில பாத்தீங்கன்னா நீச்சல் குளம், ஸ்விம்மிங் பூல் கட்டி வச்சிருக்காங்க. 4 கிணறுகள் இருக்கு. உள்ள சுரங்க பாதைகள் இருக்கு. பீரங்கிகள்லாம் வச்சு இங்க போர் பண்ணியிருக்காங்க. இந்த கோட்டையை சுத்தியும் வந்து அகழியாங்க. அந்த அகழிய நீர் நிரப்பி அந்த நீர்ல முதலைகள், ஆமைகள் எல்லாமே விட்டு வச்சிருந்திருக்காங்க. அதாவது கோட்டைக்குள்ள வரணும்னா நம்ம வந்து பாலம்லாம் இப்ப கிடையாது. தொங்கு பாலம் தான் வச்சிருப்பாங்க. ரோப் மாதிரி வச்சு இழுத்துக்குவாங்க. இல்லைன்னா பலவையை வச்சு சாய்ச்சிக்குவாங்க. நம்ம கோட்டைக்குள்ள போகணும்னா அந்த நீரை கடந்துதான் போகணும். இந்த நீர்ல முதலைகள் இருக்கிறதுனால எதிரிகள்ட்ட இருந்து ஒரு பாதுகாப்பா அந்த கோட்டையானது இருந்திருக்கு. இந்த கோட்டையை வந்து சுமார் 1700 நூற்றாண்டுகளுக்கு முன்புல இருந்து பல மன்னர்கள் வந்து ஆண்டுகிட்டு வந்திருக்காங்க. சேர, சோழ, பாண்டியர்கள், போஜலர்கள், விஜயநகர மன்னர், நாயக்கர்கள், இது போல பல பேர் இங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க. போர் நடக்குது, இல்ல ஒரு அபாய எச்சரிக்கை கொடுக்கணும் அப்படின்னா இங்க இருந்து திருச்சியில இருக்க பாருங்க மலைக்கோட்டை. அந்த மலைக்கோட்டைக்கு விளக்கு மூலியமா செய்திகளை வந்து பரிமாறிக்கொள்வாங்களாம். அப்ப வந்து கட்டடங்கள்ல கோபுரங்கள்லாம் அவ்வளவு கிடையாது. அதனால இந்த மலை குன்றுலேருந்து அந்த மலை குன்றுக்கு சிக்னல் கோடு பாஸ் பண்ணி தகவலை பரிமாறிக்கொள்வாங்க. அந்த அளவுக்கு அந்த காலத்திலேயே டெக்னிக்கலா நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. இந்த கோட்டையை வந்து பல மன்னர்கள் வந்து ஆட்சி பண்ணிட்டு வந்திருந்தாலும், நிர்வாகம் பண்ணிட்டு வந்தாலும் 1700களில் தான் இந்த கோட்டையை வந்து புதுப்பிச்சாங்க. இந்த கோட்டையானது 1700ல முகமது அலி அப்படிங்கிறவருடைய தலைமையில தான் சீரமைச்சு புதுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த கோட்டையானது ஆங்கிலேயர்கள் கைவசம் போகுது. அதற்கு அப்புறம் 1946 அந்த ஆண்டு காலகட்டத்துல இதை வந்து இந்திய தொல்லியல் துறை வந்து கையில் எடுக்கிறாங்க. இப்ப வரையும் இந்த கோட்டையானது இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டுல தான் இருந்துகிட்டு இருக்கு. நண்பர்களே, உங்களுடைய ஆதரவு அவசியம் வேணும். அதனால சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வரலாறு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.